இன்றைக்கி நாம் ப்ரொடக்ஷன் டிசிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொடக்ஷன் டிசிஷன்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு இன்புட்டை கொடுத்தா ஒரு அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட இன்புட் என்னென்னவா இருக்குன்னா, ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கு முதல்ல ஒரு லேண்ட் வேணும், அப்புறம் லேபர்ஸ் வேணும் ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு வரணும். நம்ம கையில் கொஞ்சம் காசு இருக்கணும், அதை தான் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அண்ட் என்டர்ப்ரினர்ஷிப், அதான் நாம், இது எல்லாத்துக்குமே மூலதனம் நாம் தான். ஸோ நம்ம யோசித்து தான் நம்மளுக்கு எவ்வளோ லேண்ட் வேணும், நம்மளுக்கு எவ்வளோ லேபர்ஸ் வேணும், அது மாதிரி நம்மள்ட்ட எவ்வளோ வந்து முதலீடு பண்ணுறதுக்கு காசு இருக்குது அப்படின்ற எல்லா டிசிஷன் நம்ம தான் எடுப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இன்புட்னு சொல்லுவோம். அண்ட் இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணக்கூடிய கூட்ஸும் ஆர் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன்றது என்னன்னு தெளிவாக புரியுதா? ஒரு இன்புட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த இன்புட் தான் வந்து லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்டு என்டர்ப்ரினர்ஷிப். ஸோ நம்மளோட அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நம்மளோட அவுட்புட். ஸோ இதை ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசிஷன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். ஆஸ் என்டர்ப்ரனராக நான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன். என்னோடது வந்து ஒரு கூட்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். லைக் வந்து ஒரு சோப்பு, ஒரு ஷாம்பு, அந்த மாதிரியான விஷயத்தை வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன்னா அது கூட்ஸ். இல்லைனா வந்து ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து சர்வீசஸில் வரும். சரிங்களா, லைக் வந்து ஸ்கூல்லாம் நடத்த போகிறோம் அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறேன்னா அதில் வந்து சர்வீஸ் டேர்ம்ஸில் வரும். அதில் பேங்க் வந்து ரன் பண்ணலான் இருக்கேன், அதெல்லாம் வந்து சர்வீசஸில் வரும். ஸோ வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு இன்புட் கொடுத்திங்கன்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் டிசிஷன்னா எவ்வளோ லேண்ட் இருக்கணும், அதில் எவ்வளோ லேபர்ஸ் ஒர்க் பண்ணணும், அதுக்கு நான் எவ்வளோ முதலீடு போடணும் அப்படின்றத அஸ் என்டர்ப்ரனராக நான் டிசைட் பண்ணணும். ஸோ அதான் வந்து ப்ரொடக்ஷன் டிசிஷன்னா சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னென்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளோட அவுட்புட்டுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த எஃப்ன்றது வந்து ஃபங்க்ஷன். ஓகேங்களா, கியூன்றது அவுட்புட், எல்ன்றது லேபர், கேன்றது கேபிட்டல். ஓகேங்களா, ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து எதை பொறுத்து முடிவாகும்னா, நம்ம எவ்வளோ வந்து இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட அவுட்புட் வந்து ரெடி ஆகும். ஸோ அவுட்புட்டுன்றது வந்து எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்ற வரைக்கும் ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், என்னோட ப்ரொடக்ஷனுன்றது வந்து ஒரு 100 யூனிட்ஸ் தான் நான் எடுக்க போகிறேன்னா எனக்கு அந்தளவுக்கு இடம் போதும். அதை விட்டுட்டு 100 யூனிட்கான இடத்த வந்து நான் வந்து லேண்டை வந்து ஒரு இடத்துல வந்து நான் ரெண்ட்டுக்கோ இல்லை வாங்குறனாலோ அது எனக்கு லாஸ் தான். சரிங்களா, எனக்கு 100 யூனிட்க்கு ஒரு 50 லேபர்ஸ் இருந்தால் போதும். பட் அந்த 50 லேபர்ஸ்க்கு பதிலாக நான் ஒரு 500 லேபர்ஸ் வந்து ஹையர் பண்ணுறேன்னா அவங்களுக்கு நான் சேலரி தரணும், அந்த லேண்டுக்கு நான் ரெண்ட்டு தரணும். ஸோ எனக்கு வந்து அது கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கேபிட்டல் ரொம்ப அதிகமாக வேணும். சரிங்களா, ஏன்னா வந்து ஒரு 100க்கு பதிலாக வந்து ஒரு அவ்வளோ பெரிய இடத்தையும் ஒரு 50 லேபர்ஸ்க்கு பதிலாக ஒரு 500 லேபர்ஸ்க்கான சேலரியும் நான் தரணும் இல்லையா. ஸோ எனக்கு கேபிட்டல்ன்றது பெருசாக வேணும். பட் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த 100 யூனிட் தான் ப்ரொடக்ஷனே இருக்கும். லைக் அவுட்புட் வந்து நம்மளுக்கு அந்த 100 யூனிட் தான் இருக்கும். 50 பேர் செஞ்சாலும் அந்த 100 யூனிட் தான் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. 500 பேர் செஞ்சாலும் அது 100 யூனிட் தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. ஸோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 50 பேர் செஞ்சிருந்தாலும் அதே ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்க போகுது. 500 பேர் செய்யும்போது அதே ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்க போகுது. பட் அப்போ நம்மளுக்கு யாருக்கு லாஸ்னால் என்டர்ப்ரனராக எனக்கு வந்து லாஸு. 50 பேர் இருக்க வேண்டிய இடத்துல நான் 500 பேரை போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து எனக்கு ஒரு 50 சென்ட் இருக்க வேண்டிய இடத்துல நான் ஒரு 500 சென்ட் இடத்த வந்து வாடகைக்கு எடுத்துருக்கேன்னும் போது அது எனக்கு தான் லாஸ். ஸோ நம்மளோட அவுட்புட் தான் பாதிக்கும். அப்போ நம்மளோட மார்ஜினல் ப்ரைஸ் வந்து, அதாவது இதை வந்து எப்படி சொல்லலாம்னா நம்மளோட மார்ஜினல் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம இப்போ என்னோட 100 யூனிட் தானே என்னோட மார்ஜினல் ப்ரொடக்ஷன், அது இருக்க இன்னும் வந்து அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து எனக்கு கம்மியாகி நான் லேபர்ஸ்க்கு கொடுக்கறதும் லேண்ட் ரெண்ட்டுக்கு கொடுக்கறதும் தான் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து எனக்கு லாஸ். ஸோ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோன்னா அதுக்கான டிசிஷனை நான் தான் எடுப்பேன். ஸோ எவ்வளோ வேணும் எவ்வளோ வேணான்றதை பொறுத்து நம்ம டிசிஷன் எடுத்தால் தான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு லாங் ரன்னுக்கு நம்மளால் கொண்டுட்டு போக முடியும். சரிங்களா, ஸோ ஷார்ட் ரன் வர்சஸ் லாங் ரன்னா ஒன்றுமே கிடையாது. ஷார்ட் ரன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குறுகிய டைமுக்குள்ளே கிடச்சிடும், அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் மாற்ற முடியாது. அதுதான் வந்து ஷார்ட் ரன்னுன்னு சொல்லுவோம். லாங் ரன்னா நம்மளுக்கு எப்போ வேணால் கிடச்சிட்டே இருக்கும், நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட் ரன்னுக்கு சொல்லணும்னா, ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு லேண்டை வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம்.
அது வந்து ஷார்ட் ரன்னுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும். இத்தனை வருஷத்துக்கு வந்து நான் இப்போ அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறேன், இத்தனை வருஷத்துக்கு நான் அது ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கேன், அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் மாற்றவே முடியாது. அதனால தான் அதை ஷார்ட் ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேக்ட்ரி சைஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அதுவும் எனக்கு வந்து ஷார்ட் ரன்னில் வரும். சரிங்களா? லாங் ரன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் அதை நான் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 100 யூனிட்க்கு ஒரு 50 பேர் தான் எனக்கு வேணும். ஸோ 50 பேர் ஹையர் பண்ணிட்டேன். நிறைய லாபம் கிடைக்கிறத பார்த்துட்டு சரி ஒரு 500 யூனிட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு 250 பேர் வேணும். அப்போ 250 லேபர்ஸ் எனக்கு கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். 250க்கு தேவையான கேபிட்டல் கிடைக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லேண்டுன்றது வந்து ஷார்ட் ரன்னில் வரும், ஃபிக்ஸடாக இருக்கும். ஃபேக்ட்ரி சைஸுன்றது ஷார்ட் ரன்னில் வரும், ஃபிக்ஸடாக இருக்கும். சரிங்களா? லேபருன்றதும் கேபிட்டல்ன்றதும் அந்த ஷார்ட் ரன்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அவுட்புட்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து லாங் ரன் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ லா ஆஃப் வேரியபிள் ப்ரப்போசிஷன் இது ஆக்சுவலாக வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லா ஆஃப் வேரியபிள் ப்ரப்போசிஷன் அப்படின்னா has more unit of variable inputs. வேரியபிள் இன்புட்ஸ்னால் என்ன சொன்னேன்? லைக் வந்து லேபர் கேபிட்டல். ஸோ நிறைய வந்து எனக்கு வந்து வேரியபிள் இன்புட்ஸ் வந்து நான் அதிகமாக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு ஃபிக்ஸடான ஒரு இன்புட், அதாவது வந்து ஷார்ட் ரன் இருக்குல்ல, அதில் நிறைய லேபர், ஸோ நிறைய கேபிட்டலும் நான் முதலீடு போட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் வந்து ஒரு 100 யூனிட் ஆன இடத்துக்கு நான் நிறைய லேபர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறேன், நிறைய முதலீடு போடுறேன்னா என்னோடய மார்ஜின் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் நான் போக 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 வந்து நிறைய ஆளை வந்து சேர்த்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்படி போகும்போது அவங்களுக்கு சேலரி நான் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நான் கடை வாங்கி தான் அவங்களுக்கு சேலரி கொடுப்பேன். ஏன்னா என்னோடய வந்து லாபம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயும் கிடைக்கிற அதே ஒரு 500 ரூபாய் லாபம் தான் கிடைக்கும். சரிங்களா? அதை வச்சுட்டு நான் உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது. ஸோ நான் வந்து கடை வாங்க என்னோட வந்து மார்ஜின் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் எனக்கு வந்து தேர்ட் ஸ்டேஜில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு பேக்கரி நடத்துகிறவர் வந்து ஒரு குட்டியான ஒரு பிளேஸ் கொஞ்சம் ஒர்க்கர்ஸை வந்து ஹையர் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா மார்ஜின் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது வந்து நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க, கொஞ்சம் க்ரௌட் நிறையா வருது, அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆளை போடலாம், கொஞ்சம் ஆளை போட்டால் இன்னும் வந்து வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு அந்த முதலாளி என்ன பண்ணுறாருன்னா இன்னும் கொஞ்சம் பேர் ஹையர் பண்ணுறாரு. அப்படி போகும்பொழுது அவங்களால எஃபிஷியன்சியாக அந்த வேலை செய்ய முடியாது. ஏன்னா 100 பேர் தேவையான இடத்துல 100 பேர் இருந்தால் அந்த வேலை கரெக்டாக நடக்கும். 100 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 200 பேர் போட்டால் கன்ஃபியூஷன் ஆகும். அண்ட் அந்த இடத்துல கூட்டம் தான் அதிகமாகுமே தவிர அந்த ஓவர் க்ரௌடுன்றது அதிகமாகும், சண்டைன்றது அதிகமாகும், யார் யார் என்னென்ன வேலை செய்யுதுன்றதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் பிரச்சனை தான் வரும். அண்ட் நம்மளோட பிஸ்னஸ் மேனுக்கும் லாஸ் தான் ஆகும். அவங்களுக்கு சேலரி கொடுக்கறது, ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும், லாஸ் ஆகும். அது மாதிரி நிறைய இஷ்யூஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற டிசிஷன்ஸை நம்ம எடுக்கணும். இவ்வளோ லேண்டு போதும், இவ்வளோ லேபர் போதும், இவ்வளோ கேபிட்டல் போதும் அப்படின்ற டிசிஷன் எடுத்தோன்னா நம்மளோடது ப்ராஃபிட்டில் போகும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து காஸ்ட் டிசிஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.